KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நேத்திக்கே நீங்க சொன்னீங்க நாளைக்கு பெருசா எதுவும் இருக்காது, எவிக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் அதை பத்தி பேசுவாங்க, ராயன் ராணவ பத்தி பேசுவாங்கன்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப 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 சட்டிலா தான் எபிசோட் போச்சு. ஆக்சுவல் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பிளசண்டா போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிளசண்டா ஒரு மாதிரி ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணாரு. பட் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாருன்னு தோணுச்சு. பட் அந்த திருட்டு பிரியாணி கேங்க வந்து ஜாலியா கடந்து போயிட்டார். அது அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாரு. ஜாலியா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவருக்கு அந்த வீட்டுல ரூல்ஸ பிரேக் பண்றது, ரூல்ஸ மீறி எல்லாம் பண்றது, இதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் அவருக்கு பிடிக்கும். சரி, இப்ப நீங்க வந்து உள்ள ஒரு கண்டஸ்டண்டா இருக்கீங்க. நீங்க வந்து இருக்கீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இருக்கீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல இருக்கீங்கன்னா, நீங்க நியாயமா பகல் நேரத்துல எனக்கு எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு தயிரோ ஏதோ ஒண்ணு வேணும்னு கேட்டு அவங்க இல்ல எல்லாருக்கும் இவ்வளவுதான் அளவு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உங்களுக்கே தெரியாம அதே ஆட்கள் நைட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அவங்கள என்ன கேட்பீங்க? ஆக்சுவலா நான் சாட்டர்டே எபிசோட்ல கேட்க மாட்டேன். பட் அது இல்லாம வண்டியா கேட்பேன். அப்ப எல்லாரும் மாதிரி நம்ம சிரிச்சுக்கிட்டே மூஞ்ச கட்டிட்டு அதுக்கப்புறம் செய்யறோம். அடுத்த வாரம் நம்ம கிச்சன் டீம்ல போய் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சோ நிறைய குழுக்கள்லாம் வந்து வெளி வந்திருக்காங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆதரவற்றோர் குழு, தானா சேர்ந்த கூட்டம், தனியா வந்தவங்க அணியாவும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க கோவா கேங்க தாண்டி. சோ குழுக்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குழுக்கள் வந்து இப்போதைக்கு வந்து இந்த கோவா கேங்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு 4 குரூப் இருக்கு. நான் ஆல்ரெடி அந்த குரூப் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் என்னுடைய ட்விட்டர்ல. இன்னைக்கு எக்ஸலத்துலயும் போட்டிருந்தேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. குரூப் 1 எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு வர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ போட்டிருக்கும் போது அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 300-350 கமெண்ட்ஸுக்கு மேல அந்த ட்வீட்டுக்கு நான் குரூப் 1 சார்ந்தவர்கள், நான் குரூப் 2 சார்ந்தவர், அந்த மாதிரி இந்த குரூப்புக்கு எல்லாம் பேரை வச்சு ஆதரவற்றோர் குரூப்பு, கோவா குரூப்பு, தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி வந்து தானா சேர்ந்த கூட்டமா அதுவே தானா சேர்ந்துக்கிச்சான் இவங்க கூப்பிடாம என்னென்ன பேசுறாங்க பாருங்க. ஆதரவற்றோர் குரூப்பா எத்தனை பேர் இருக்கீங்க? அதுல நான் ஒரு 3 பேர் இருக்கோம். ஆல்ரவுண்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. எந்த குரூப்பா இருந்தாலும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. பவித்ரான்னு நினைக்கிறேன். பவித்ராவா இல்ல யாரு? எல்லா குரூப்லயுமே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க வேணுமா இங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. அது ரஞ்சித் பிரதர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஓகே ஓகே, ரஞ்சித் பிரதர் எல்லா குரூப்லயும் இருக்காரு. குரூப்ல டூப் யாருன்னு நினைக்கிறீங்க? டூப் வந்து சாச்சனா. ஏன்னா அவங்க மிட் நைட் குரூப்ல இருப்பாங்க, தானா சேர்ந்த கூட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் எப்பப்ப எது தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த குரூப்புக்குள்ள அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பத்தி பேசுங்க. பவித்ரா அவர்கள் அவங்களதான் கொஞ்சம் ரோஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒன்னு சொல்ல வராரு ஹோஸ்ட். பட் பவித்ரா வந்து அவங்க ஒரு பாணியில வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டே இருக்காங்க. அழுதாங்க, வேற எமோஷனல் ஆயிட்டாங்க. சோ அவங்க ஏன் அப்படி அதை எடுத்துக்கிட்டாங்கன்றத பத்தி சொல்லுங்களேன். இல்ல, ஹோஸ்ட் என்ன எதிர்பார்த்தாருன்னா, பவித்ரா வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 to 6 பேரை வேணும்னே அவுட் ஆக்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணி ஆல்ரவுண்டரா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கேமை வந்து ஒரு கரெக்டான பாதையில கொண்டு போயிட்டாங்க பவித்ரா அப்படின்னு சொல்லி பாராட்டலான்னு ஹோஸ்ட் வந்து பவித்ரா பொம்மையை தூக்கிட்டு வந்தா. பாவம், அவங்களுக்கே இது தெரியாது போல. எனக்காக சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நான் இன்டென்ஷனலா பண்ணங்க. இருந்தாலும் அந்த நேரா வந்து மஞ்சரி பொம்மையை நீங்க வச்சிருக்கலாம்ல, மஞ்சரி பொம்மையில வந்து ஸ்லாட் காலியா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஒரு சுயநலம் இருக்கும்ல ஒரு கேம்ல. அதுதானே அந்த கேமு, சுயநலம் இருக்கும்ல. நீ என் பொம்மையை வை, நான் உன் பொம்மையை வைக்கிறேன்றதான அந்த கேமு. அதெல்லாம் அவங்க பொம்மையை வச்சு மஞ்சரி பொம்மை வந்து வைக்கிறதுக்குள்ள இன்னொரு ஆள் வச்சு மஞ்சரி பொம்மை அவுட் ஆனதான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு நல்லவங்க எல்லாம் அங்க கிடையாது. அடுத்தவர்களுக்காக உயிரை கொடுத்து ரணமாகி 10 பேரை இடிச்சு தள்ளிட்டு எடுத்துட்டு போய் வைக்கணும்ன்ற அளவுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள நீங்க நல்லவங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, நேத்துக்கு வந்து நிறைய சோசியல் மீடியாஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
ஹோஸ்ட் ஒரு விஷயம் நினைச்சிட்டு வராரு, அவர் ஒன்னு எதிர்பார்த்து வராரு, இந்த பதில் தான் அவங்க பேசணும்னு. ஆனா கேள்வி கேட்கும் போது அந்த பதில் பேசாம கண்டஸ்டன்ஸ் வேற ஏதோ பேசும்போது ஹோஸ்ட் அந்த இடத்துல கட் பண்றாரு, மூக்க உடைக்கிற மாதிரி பேசுறாரு, இல்லைன்னா வேற ஏதாவது பேச போயிடுறாரு, அவரு தான் இழுக்கிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாஸ்ல இது பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் பவித்ராவை ஒரு பாயிண்ட் வச்சுதான் கேக்குறாரு, ஒத்துக்கோங்க நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு பிளே பண்றீங்க அப்படின்னு, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இல்ல அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவர் எதிர்பார்த்து வந்த விஷயம் ஒண்ணு கிடைக்கல, ஆப்போசிட்ல இருந்து பேசல அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை இன்னைக்குமே வந்து இழுத்துட்டே போனாரா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தெரிஞ்சுதான் கேட்க வந்தேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் ஹோஸ்ட் வந்து ஒரு மாதிரி அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி. ஹோஸ்ட் வந்து பேசிக்கலி நேற்று ஃபுல்லா ஒரு வேலையை பார்த்தார்ல, அப்புறம் பிரேக் போயிட்டு 1 hour பிரேக் எடுத்துட்டு அடுத்த எபிசோடுக்கு வந்திருப்பார் அன்னைக்கு. ஓகேவா? சோ அவர் வந்து ஒரு ஃப்ளோல ரொம்ப டயர்டா எக்ஸாஸ்டடா தான் அந்த ஷோ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒரு அஜெண்டா வச்சுட்டு வந்து மைக்குக்கு பின்னாடி என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு அவருடைய கமெண்ட்டை லைட்டா சொல்லி வேலையை முடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இந்த ரயான் விஷயங்களா இருக்கட்டும், ரயான் ராணுவ சண்டைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீட்டா இருந்துச்சு அப்படின்றது என்னால வந்து உணர முடியும். ஆஸ் அ ஹோஸ்டா அவர் எதுக்குமே தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவரு ஒரு சொல்யூஷனையோ இல்ல அதுக்கான விஷயங்களை அவர் சொல்லல. இல்ல, அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, நான் இன்னும் தீர்வே தரமாட்டேன், இன்னைக்கும் அப்படிதான், நான் ஹோஸ்ட் தான். ஆமா, அவர் தீர்வு எங்க கொடுத்தாரு? இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த கேம் நீங்க இப்படி ஆடி இருக்கலாம், அதுக்கு நீங்க உண்மையா இருக்க கூடாது, நீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் இருக்கலாம், இது வந்து தீர்வு கிடையாதுல்ல. இப்ப பவித்ரா மேட்டர்ல கூட அவர் என்ன பண்ணாரு, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான் பாராட்டுறதுக்கு வந்தேன், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஓகே அப்படின்னு கடந்து போறாரு. அப்ப நீங்க பாராட்டுறதுக்காக ஒருத்தங்க நிக்க வச்சு 25 நிமிஷம் பேசுவீங்களா அப்படின்ற கேள்விகள் வரும் மக்களுக்கு மனசுல. பேசிக்கா அதுக்கு நடுவில் நம்ம வெளியில கேட்கிற கேள்வி எல்லாம் இவங்களே ஆடியன்ஸை செட் பண்ணி ஒருத்தங்களா எழுதி நின்று, சார் நீங்க அதான் கலவுறீங்க, சத்யனா கூட ஒரு படத்துல நடிச்சீங்க, அதுக்காக நீங்க சத்யனாவை வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவர்கள் வந்து அதை சொல்லுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்கல. அதான் சார், நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி எழுதி எல்லாமே செட்டப் தான், அதான் நீங்க கஷ்டப்படலாம். உண்மையாவே செட்டப் ஆடியன்ஸ் தானா? உண்மையாவே செட்டப் ஆடியன்ஸ் தான் 100%. அவங்க சொன்னதுனால அவங்க பேசுவாங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு கீழே வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ட்வீட் போட்டிருந்தேன், அந்த ட்வீட்டு கீழே ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒரு டிவி ஆர்டிஸ்ட் தான், சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் போட்டிருக்காங்க. பட் அதான் கீழே அவங்க அதை கீழே இதுக்கான ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். பட் அது ரெஸ்பாண்ட் வரல, அதுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம். பட் அது கிளியரா வந்து ஒரு செட்டப்பா தான் தெரிஞ்சு. ஏன்னா ஊர்ல அத்தனை கேள்வி முக்கியம் இல்ல, விஜய் சேதுபதி அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கிறவனை பத்தி கேட்கறது இல்ல, அதெல்லாம் இல்ல சார். சத்யனாவுக்கு நீங்க நல்லா செய்றீங்கன்றத நான் இங்க வந்து பாத்துட்டோம். நாங்களும் அதே டிவில தானே பாக்குறோம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே, ஏதோ புது டிவி காட்டுறாங்களோ, புதுசா படம் காட்டுறாங்களோ படம் அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ ஹோஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சார், ஒரு பக்கம் வந்துட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு, அவர் நினைக்கிறத சொல்லுன்னு நினைக்கிறாருன்னு ஃபுல் நெகட்டிவ். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹோஸ்டா நீங்க அந்த செட்ல நின்னு பார்த்தாதான் தெரியும் ஹேண்டில் பண்றது அப்படின்றாங்க. சோ இப்ப இந்த ரெண்டுத்துல எதுக்கு எவ்வளவு ரேஷியோ நீங்க கொடுப்பீங்க இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ல? நான் என்ன சொல்றேன், ஹோஸ்டா ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம ரிவ்யூ பண்றோம், நம்மளையும் வந்து கமெண்ட்ல நிறைய கிளிக்கத்தான் செய்வாங்க. நாம ஒரு வியூல போவோம், அவங்க ஒரு வியூல வந்து நம்மளுக்கு ஒரு பால போடுவோம். ஓகே, நம்மளால 100க்கு 100 வாங்க முடியாது, ஆனா 100க்கு 70 80 வாங்கினாதான் நம்ம பாஸ். வம்புக்குனே 100க்கு 30 வாங்கிட்டு என்ன பாஸ் ஆகுன்னு சொன்னா நான் எப்படி பாஸ் ஆகுறது? விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் மூஞ்சிக்கு நேரா கேட்பாருப்பா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணது யாரு? நானா? நீங்களா? ஃபர்ஸ்ட் வாரத்துல அவர் தான் செஞ்சார். ஃபர்ஸ்ட் வாரத்துல இதுதான் என்னுடைய பாணி, நான் இப்படித்தான் வச்சு செய்வேன் வீக்கெண்ட்லன்றத செட் பண்ணது யாரு? நம்ம யார நினைத்து ஃபயர் விட்டோம்? சாச்சனால கன்வன் செஞ்சு ஓகே, சாச்சனா அனுப்பல, ஆனந்தி அனுப்பியிருக்கலாமே. அவங்க மட்டும் ஓட்டு அதிகமா இருந்துச்சா என்ன? ஓட்டு ஈக்குவலேட் பண்றீங்களா? ஓ, பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த வாரம் நம்ம ஆண்கள்கிட்ட போய் குறைப்போம், அடுத்து பெண்கள்கிட்ட குறைப்போம், ஈக்குவலா கொண்டு போவோம்,
சோமா வேற 130 நாள் வரைக்கும் கொண்டு போறாங்களாம். அந்த போஸ்ட் பார்க்கும் போதே எனக்கு ஆத்தின்ற மாதிரி இருந்தது. 130 நாள் கொண்டு போய் நாம பைத்தியம் ஆயிடும், முழு மென்டல் ஆகி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருவோம் கன்ஃபார்ம்டா. இதே மாதிரி போச்சுன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்றத ஹோஸ்ட் மேல வைக்கிறத ஜஸ்ட் வார்த்தையில மட்டும் சார் அப்படின்றாங்களே தவிர அது அவங்க மனசுல இருக்க மைத்தர் ஒரு பயமே இல்ல. இந்த ட்ரெண்டே போன சீசன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஹோஸ்ட் மேல பயம் இல்லாம ஹோஸ்ட வண்டியா உள்ளே பேசுறது, அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் போன சீசன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சீசன் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, என்ன பண்ணிட முடியும், நம்மள அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது பேசிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க நம்மள டச் பண்ணா நம்ம பெரிய ஆளாயிருவோம் அவங்க லெவலுக்கு. இந்த மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ்ல இருப்பான். இப்ப விஜய் விஷால் என்ன சொல்றாரு, எனக்கு 1000 ப்ராஜெக்ட் வெளில இருக்குங்க, கொடான கோடி ரசிகர்கள் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வெளில ரிவ்யூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரியாலிட்டி அவ்வளவுதான். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த ஷோவை கொண்டு போற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இண்டிவிஜுவல் கேம் தான் டிஆர்பியை ஏத்துது, அந்த கோடு ஏத்தல. சோ கோடை வைத்து நாம 40 நாள் பண்ண கோமாளித்தனத்தை சரி செய்வதற்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 நாள் போட்டு நாம வந்து டிஆர்பி போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு சேனல் நினைக்கிறதோ இல்லையோ, இல்ல அந்த நிறுவனம் நினைக்கிறதோ இல்லையோ என்னன்னு தெரியல சொல்றாங்க. சரி, இப்ப நியாயமா கேக்குறேன், சிங்கிள் எவிக்ஷனா ஏன் அனுப்புறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல? இன்னும் ஒரு 16 பேர் இருப்பாங்களா? 16-17 பேர் எதுக்கு இருக்காங்க? இன்னும் 6 வாரம் தான் இருக்கு உங்க கணக்குப்படி சொன்னா. 6 வாரத்துல 2 பேரை வெளில அமிச்சா கூட 4 பேர் தான் லாஸ்டா நிக்கணும். ஓ, அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அடுத்த வாரத்துல 2 பேர் நினைக்கிறீங்களா? அப்படின்னா கூட 6வது வாரத்துல 6 பேர் இருப்பாங்களே. ஓ, அப்பதான் ஃபினாலே. அப்ப இனிமே எல்லா வாரமும் டபுள் எலிமினேஷன். அப்புறம் வீட்டுக்குள்ள வேற ஒயில்டு கார்டு ஏதாவது கொண்டு வருவாங்களே, ஏற்கனவே போன கண்டஸ்டன்ட் 2 பேரை. அது வந்து அவங்களுடைய இதாச்சு. அப்ப அந்த விஷயங்கள் தான் நடக்குதா அப்படின்றது டவுட். ஏன்னா 105 நாள் தான் இந்த ஷோ அப்படின்றத அவங்க வந்து பெருசா வந்து பிரபலப்படுத்தல முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம். அண்ட் இப்ப அந்த நியூஸும் வெளில வருது, அது ரூமரோ ஒரிஜினலோ பொய்யோ அப்படின்றத ஒரு பக்கம் வைப்போம். அதனால கொஸ்டின் மார்க் கூட என் ட்விட்டர்ல போட்டிருக்கேன். பட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றதா ஆக்சுவலா வர்ற தகவல். இந்த மாதிரி ஒரு ஷோல திடீர்னு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன்னா முன்னாடி இதெல்லாம் அக்ரிமெண்ட் யார் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல, இத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு தானே கண்டெஸ்டன்ட் வர. அதெல்லாம் கண்டிப்பா அக்ரிமெண்ட்ல வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், இதுக்கெல்லாம் ஒத்துட்டதான் நீ உள்ள போகணுன்றதா எழுதியிருப்பாங்க. அண்ட் முக்காவாசி விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். அதனால நீங்க பெருசா யோசிக்கலாம் வேணாம். விஜய் டிவி அல்லாத ப்ராடக்ட் எல்லாம் வீட்டுக்கு அமிச்சுட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும் வச்சு கேம் ஷோ கூட க்ளோஸ் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்க? நம்மளால என்னங்க பண்ண முடியும்? சோ அடுத்து இன்னைக்கு ஷோல பேசுனது வந்து அன்ஷிதாக்கு ஜாக்லின் மேல இருந்த அந்த வன்மம். இந்த வாரம் வந்து நம்ம நிறையவே பார்த்தோம். அது அவங்க ஒத்துக்கவே இல்லை பாருங்களேன். அந்த என்ன வன்மத்துக்கான காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு, அன்ஷிதா சொல்ல பாருங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் பார்த்த அன்ஷிதாவும் இப்ப இருக்கிற அன்ஷிதாவுக்கும் அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். பா, இந்த ரொம்ப பாவம் பா இந்த அன்ஷிதா அப்படின்னு நினைச்சோம். பா, சாப்பாடு போடுற தெய்வம் பா இந்த அன்ஷிதான்னு நினைச்சோம். எப்பா இவ்வளவு வன்மம் புடிச்சிருக்காங்களே இந்த அன்ஷிதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல. பட் அது வந்து பெருசா எதுவுமே பேசவே படல. அவர் ஒரு வாட்டி கேட்டாரு, இல்லையே அப்படின்னாங்க. 2வது வாட்டி கேட்கும் போது ஆமா சார், என் தப்புதான் சார் அப்படி ஏதோ சொல்லி முடிச்சுட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு அது. பவித்ராக்கு அவ்வளோ நேரம் பேசின விஜய் சேதுபதி சார் இன்னைக்கான எபிசோட்ல ஏன் இந்த மேட்டரை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசல? இல்ல பேசினதை கட் பண்ணிட்டாங்களா எடிட்டிங்ல? ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சிவகுமார் அவருடைய எலிமினேஷன் பத்தி நம்ம பேசுவோம் இப்போ. ஏன்னா இதுக்கு மேல எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோட்லயுமே ரொம்பவே வந்து சட்டிலா தான் போச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆகோன்னு போல. பட் ஒரு வகையில பிளசண்டா காமா போச்சுன்னு சொல்லலாம். காம் அண்ட் ஒரு மாதிரி பிளசண்டா. அவரும் வந்து அவருடைய ஸ்ட்ரகிள், அதாவது நம்ம வந்து ஒரு சிவாஜி ஐயாவுடைய பேரை ஒரு கோல்டு ஸ்பூன்ல தான் பிறந்திருப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்போம். அதெல்லாம் இல்ல. நாங்க எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மாவுக்கு வந்தோம், நாங்க தனியா ஒரு பிளாட்ல இருந்தோம். அந்த பிளாட்ல எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அம்மாவும் டயாலிசிஸ் சுகர் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் என்னுடைய லவ்வர், அப்பைய லவ்வர் இப்பையோட மனைவி தான் இவ்வளவுதான் நான் வந்து இருக்கேன். சோ நான் வந்து ஒரு 7 வருடமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே என்னால வர முடியலன்றத ஓப்பனா சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்.
எஸ் எஸ் இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுறோங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா என்ன சொல்றோம், நெப்போட்டிசம் தான். தனி ஆளுகளை வேலையை வர விட மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். ஆனா ஒரு சிவாஜி ஐயாவுடைய பேரை இந்த இதுக்கு மேல என்ன வேணும்? புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும் போது அதுக்கு கூட திறமையும் அதோடு சேர்ந்து லக்கும் இருந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதுங்க. விஜய் சார் தளபதினு இன்னைக்கு சொல்றோமே, இத்தனை கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்களே, ஆரம்ப காலத்துல தளபதியை எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பான். அவரோட முகத்தை வைத்தோ ஒரு உருவத்தை வைத்தோ இவரெல்லாம் ஒரு ஹீரோவாடா, இவன் படம்லாம் போய் பார்க்கணுமாடா அப்படின்னு எத்தனை பேர் வந்து அன்னைக்கு தளபதிக்கு ஒரு கேப்டன் தூக்கி விடுறதுக்கு. சூர்யா அவர்களுக்கு கூட கேப்டன் 2-3 படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. பேரழகல்ல ஒரு கேமியோ பண்ணி கொடுத்திருப்பாரு. ஓகே, அவர் படத்துல ஒரு ஊருடைய தலைவர் பாய் வருவாரு. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க உச்ச நட்சத்திரமா இருக்காங்க. அஜித் சார் தனியாவே கஷ்டப்பட்டு தனியாவே நிறைய பார்த்து வந்துட்டார். ஓகேவா? ஏன் பிரசாந்த் சார், அஜித் சாரும் விஜய் சாரும் ஒண்ணுமே இல்லாதப்ப பிரசாந்த் சார் தான் டாப் ஸ்டார். இன்னைக்கு பிரசாந்த் சார் தளபதியோட நடிக்கிறார். சோ வாழ்க்கை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்ல எல்லாருக்கும் போறது இல்லை. நம்ம பார்க்கும் போது எல்லார பத்தியும் நம்ம பேசுவோம். ஒரு கார்ல போறவனை பார்த்து கீழே இருக்கிறப்பா அவன் வாழ்க்கைப்பா அப்படின்னு நினைப்பான். ஆனா கார்ல போறவன் வண்டி ஓட்டுக்கும் என்ன நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் அப்படின்னு நினைப்பான். சோ இப்போ சிவகுமார் அவர்கள் எவிக்ட் ஆயிட்டு வெளியில வரும்போது அருண் வந்து திருப்பி கட்டி பிடிச்சு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஏதோன்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொம்மை டாஸ்க்ல அவரு விட்டதுனால அவர் நினைக்கிறாரு அந்த பொம்மை டாஸ்க் நான் வந்து கரெக்டா முடிச்சிருந்தேன்னா, ஜெஃப்ரிக்கு நான் கொஞ்சம் பார்ஷாலிட்டி பார்க்கலன்னா அதெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ள ஓடும். பட் வெளியில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், உங்களை வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் ஏதாவது வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வா, இல்லைன்னா உண்மையாவே ஒரு எஃபர்ட் போட்டு ஜென்யூனா அதை மிஸ் பண்ணாரா, அவர் வெளில வந்து அவரை நம்ம கேட்கும் போதுதான் அது நம்மளுக்கு கிளாரிட்டியாவே தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து கடைசியா அந்த டிராஃபி உடைக்கும் போது கூட வெளியில வர மாட்டாரு. லிவிங் ஏரியாலே வந்து இருந்திருப்பாரு, வெளியிலேயே வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு தான் தீபக் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் ஒரு கலைஞன், அவருக்கான மேடை அவருக்கு கிடைக்கலையேன்றதுதான் வருத்தமா இருக்கு. பட் ஸ்டில் இங்க வந்து அவரை ப்ரூவ் பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு. சோ கடைசி நேரத்துல சிவகுமார் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிறைய பேருடைய மனசை வந்துட்டு ரொம்பவே டச் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நிறைய ஆடியன்ஸ் அவர் எதுவுமே பெரிய தப்பாலாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது ஒரு குறையா இருந்துச்சு. பட் நீங்க வெளில போய் அந்த எபிசோட் எல்லாம் போட்டு காட்டும் போது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு. இதெல்லாம் சத்யாக்கு போட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் இது வந்து இத பத்தி கண்டஸ்டன்ஸோ யாரோ வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறமா யாரையுமே குவெஸ்டின் பண்ண முடியாதா? கண்டஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்டவங்க பண்ண முடியாதுங்க. அதுதான் கான்ட்ராக்ட். நாங்க என்ன வேணா செய்வோம், எதுவுமே பண்ண முடியாதுங்க. தட் இஸ் த கான்ட்ராக்ட். யாருமே சேனல் அவ்வளவு பெரிய கார்பரேட் யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. ஜெஃப்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு இல்லையா, சாச்சனாக்கு நான் விட்டு கொடுக்கலான் இருக்கேன்னு. இப்போ ஆஃப்டர் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு நெட்ரிக்கனை திறந்துட்டாங்க சௌந்தர்யா. ஞான உதயம் இல்ல, அது நல்ல விஷயம். சௌந்தர்யா பண்ணதுலயே சிறப்பான ஒரு நல்ல விஷயம் தான் நான் அதை இன்னைக்கு நான் அட்ரஸ் பண்றேன். ஓகே, அதே அளவுக்கு ஜாக்லின் ரயானுக்கு ஒண்ணு சொன்னாங்க, ரயான் ஒண்ணு ஜாக்லின் சொன்னாங்க. அது அற்புதமான விஷயம். இதெல்லாம் மகாபலிபுரத்துல ஒரு கல்வெட்டுல எழுதி பக்கத்துலயே உட்காந்துக்கலாம். என்ன விஷயம்? நான் கோவா டீமுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கு ஜாக்லின் விடுறா நம்ம பேரே எடுக்கலதான் பிரச்சனை, நல்ல பேரோ கெட்ட பேரோ என்ன ஒரு பாசிட்டிவிட்டி. என்ன ஜாக்லின் என்னென்ன பேசுறீங்க பாருங்க நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்படியோ நம்மளை பத்தி ஒரு கூட்டம் பேசுறாங்களா அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. பட் தட் வாஸ் நாட் என்கரேஜபிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. எப்படி சாசன் அவர்கள் விஜய் சேதுபதி திரும்போது கூட சிரிச்சு என்ன சொல்ற போறாரு டேடி அப்படின்ற தெனாவட்டா சிரிக்கிறாங்களோ, அந்த மாதிரிதான் இது ஒரு தெனாவட்டா இருக்கு. இந்த ஷோவே ஒரு தெனாவட்டா இருக்கு. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோட அருமை தெரியல போல. And yes, so ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு ஞான உதயம் வந்துச்சு ஆஃப்டர் போஸ்ட் விஜய் சேதுபதி சார் பேசினதுக்கு. இதெல்லாம் சொல்லட்டும், நாளைக்கு வின் பண்ண போறது கடைசியில சாசனாவே வின் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க?
இல்ல ஆக்சுவலா ஜெஃப்ரி தான் வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு இப்ப கூட சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம். ஜெஃப்ரி தான் வின் பண்ணுவாரு, அவர் தான் கேப்டனு அப்படின்லாம் பாப்போம். சொல்லிட்டு நாளைக்கு தான் இருக்கு ட்விஸ்ட். மொத்தம் 12 பேர் நாளைக்கு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. 12 பேர்ல நாளைக்கு முத்துக்குமரனும் இருக்காரு, சவுண்டும் இருக்காங்க, ஜாக்லினும் இருக்காங்க. இப்ப யார் தலைவி ஆனந்தி வெளில வராங்க. போன வாட்டி தலைவன் சிவகுமாரா இருந்தாரு என்னுடைய லிஸ்ட்லயே போன வாரம். ஆனா என்எஃப்சி வாங்கி தப்பிச்சாரு. இந்த வாட்டி அதை அமைச்சிட்டாங்க. போன வாரத்துக்கான கதை ஓகேவா, அது டு பி கண்டினியூ. சோ இந்த வாரத்துக்கான கதையில பெண்டிங் வந்து ஆனந்தி இருக்காங்க, சத்யா இருக்காரு, இப்ப உள்ள வந்துட்டாரு போர்டுக்குள்ள. பார்டருக்கு வெளியில இருந்தாரு, இப்ப உள்ள வந்துட்டாரா? பார்டர் உள்ள வந்துட்டாரு. சோ சத்யாவும் ஆனந்திக்கும் டஃப் காம்படிஷன் நடந்து 2 பேரையும் வெளில அமிச்சா கூட நல்லதுதான். கூடவே ரஞ்சித் அவர்களையும் பேக் பண்ணி அமிச்சிங்கன்னா மக்கள் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மக்கள் ஆரவாரமா நினைக்கிறாங்க. கடைசி இந்த தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் ஏதோ ஒண்ணு குசு குசுன்னு பேசினாங்க, அப்புறமா ஹக் பண்ணாங்க. சத்யா வேற சைகையிலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அதாவது இந்த அடுத்த வாரம் வந்து நான் நோ ஹக் வாரம், இந்த வாரமே நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு கேட்டு ஹக் வாங்கினதுதான் நம்ம. நான் இதுக்கப்புறமா ஹக்கே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொன்னாம, ஏதோ கோச்சிக்கிட்டாரு போல, சண்டை போட்டாரு போல அப்படின்னு ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அப்படி நீங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு ஹக் பண்ணிட்டு போன்றதான் அவர் சுத்தி வராரு. நன்றி சார். ஓகே மக்களே. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.